காஞ்சிபுரம் மாவட்டம் தின்னூர் என்ற கிராமம் கண்ணன் மற்றும் சரஸ்வதி இரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறான். அவன் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இவர்களுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம். கண்ணன் வயது 39. காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்கிறான். நள்ளிரவு 1 மணிக்கு வேலைக்கு போவான். மதியம் 12 மணிக்கு தான் வீடு திரும்புவான். சரஸ்வதி வயது 30. ஒரு அழகான குடும்ப பெண். வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக் கொள்கிறாள். கண்ணன் வேலை முடித்துவிட்டு வரும்போது வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி வருவான். குடும்பத்தில் வருமானம் என்பது கண்ணன் சம்பாதிப்பது மட்டும்தான். வீட்டு வாடகை, வீட்டிற்கு தேவையான மல்லிகை பொருள், பிள்ளை படிப்பு செலவு, இதர செலவுகள் அனைத்தும் அவன் வாங்கும் சம்பளத்தில் தான் பார்த்துக் கொள்கிறார்கள். சரஸ்வதிக்கு வெளியில் வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசை. ஆனால் வீட்டு வேலை, பிள்ளையை பள்ளிக்கு கிளப்புவது, சமைப்பது என்று நாட்கள் கடந்தது. ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு நேரம் கண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் பிள்ளை படித்துக் கொண்டிருந்தான். அவன் படித்துக் கொண்டிருந்த சத்தம் கண்ணனை எழுப்பியது. சரஸ்வதி கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தாள். கண்ணன் கிச்சனுக்குள் நுழைந்தான். அழகான புடவை, தலையில் மல்லிகை பூ. இரவு நேரத்தில் அவள் கண்ணனின் கண்களுக்கு அழகாக தெரிந்தாள். அவன் கைகள் அவள் தோளில் பதிந்தது. சட்டென்று அவள் திரும்ப அவன் கண்கள் அவளை பேசாமல் அழைத்தது. சற்றும் தாமதிக்காமல் அவளை நெருங்கினான். அதை புரிந்து கொண்ட அவள், வெளியே ஒருத்தன் இருக்கிறான் என்றாள். அதனால என்ன என்று கண்ணன் கேட்க, நீங்க பண்ற வேலைக்கு சத்தம் கேட்டால் இப்ப வேண்டாம் என்றாள். நைட்டு ஓகேவா? சரி ஓகே சரஸ்வதி என்று அவள் புடவையை இழுக்க, நைட்டு பார்த்துக்கலாம் என்றாள். அன்று இரவு கண்ணன் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தான். அவன் பிள்ளை சாப்பிட்டு விட்டு விளையாடி கொண்டிருந்தான். சரஸ்வதி கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் கிச்சனுக்கு சென்று அவளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனை தூங்க வையுங்கள், வேலையை முடித்துவிட்டு வருகிறேன் என்றாள். அவன் பிள்ளையை தூங்க வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருந்தான். சரஸ்வதி, மணி ஆகுதுடி, நான் வேலைக்கு வேற போகணும், சீக்கிரம் வாடி என்று கண்ணன் அழைக்க அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். வியர்வை உன் மேனிக்கு அழகாக இருக்கு சரஸ்வதி. அவளுடைய கைகளை பிடித்து, நீ சந்தோஷமா இருக்கியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். சரி சீக்கிரம் ஆரம்பிங்க, உங்களுக்கு வேற வேலைக்கு நேரம் ஆகுது. அவன் கைகளால் அவளுடைய வேர்வை துளியை துடைத்து அவள் அழகை பார்த்தபடி கண்ணன் இருந்தான். சில நிமிடத்தில் அவன் கையை வைத்து அவள் வாயை அடைத்தான். சத்தம் போடாத, அவன் முடிச்சுக்க போறான், கத்தாம இருக்க முடியல, வாயை மூடிக்கோங்க என்றாள். திடீரென்று அவன் போன் அடைத்தது. எடுத்து பார்த்தான். கடையிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. யாருங்க? கடையிலிருந்து போன் பண்றாங்க, இப்போ எடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாம், வாங்க என்று அழைத்தாள். அவன் போனை எடுக்காமல் வைத்துவிட்டு ஆரம்பித்தான். மீண்டும் அழைப்பு வந்தது. வேறு வழி இல்லாமல் போனை எடுத்தான். கடையில வேலை அதிகமா இருக்கு, உடனே கிளம்பி வா என்று அழைத்தனர். அவனும் சரி என்று சொல்லிவிட்டு வைத்தான். என்னங்க லேட்டா வரேன்னு சொல்லலாம்ல, சொன்னா ஏதாவது சொல்லுவாங்க, அப்போ போறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, வாங்க என்று அழைத்தாள். ஆனால் கண்ணன் கிளம்பலாம் என்று முடிவு செய்தான். சரஸ்வதி, இப்ப நான் போகலன்னா போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதான் கிளம்புறேன்டி, நாளைக்கு பகல்லையே ஓகேவா? சரி என்று முகத்தை சுளித்துக் கொண்டாள். அவன் எழுந்து உடைகளை மாட்டிக்கொண்டு உடனே கிளம்பினான். சரஸ்வதி கண்ணன் போனதிலிருந்து புரண்டு புரண்டு படுத்தாள். தூக்கம் வரவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் போனில் படம் பார்த்து விட்டு படுத்தாள். மறுநாள் விடியல் காலை வீட்டிற்கு சொந்தக்காரர் கண்ணன் வீட்டிற்கு வந்தார். கண்ணன் இல்லையாமா என்று சரஸ்வதியிடம் கேட்டார். வேலைக்கு போயிருக்காரு, உங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும் என்று தோணுதா இல்லையா? தேதி 20 கிட்ட ஆகுது, இன்னைக்கு கொடுப்பீங்க, நாளைக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க கொடுக்கற மாதிரி தெரியல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கண்டபடி சத்தம் போட்டு விட்டு கிளம்பினான். அக்கம் பக்கத்தினர் சரஸ்வதியை பார்த்து கொண்டே நின்றனர். சரஸ்வதிக்கு அசிங்கமாக போய்விட்டது. வீட்டிற்குள் போய் கதவை அடைத்துக் கொண்டாள். மதியம் கண்ணன் வேலை முடித்துவிட்டு வந்தான். நடந்ததை அனைத்தையும் சரஸ்வதி கூறினாள். அவர் வீட்டுக்கு வெளியில் நின்று கத்தி சத்தம் போட்டு போயிட்டாருங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? வேலை பார்க்குற இடத்துல பணம் கேட்டிருக்கேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், ஏற்கனவே நிறைய பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க, அதனால கொடுக்க தயங்குறாங்க. நீ வேணும்னா பக்கத்துல யார்கிட்டயாவது கடன் கேளு, 10 நாள்ல கொடுத்துடலாம். பக்கத்துல யார்கிட்ட கேட்கறது? பக்கத்து வீட்டுல சுதா கிட்ட கேளு, இப்போ சுதா வீட்டுக்காரர் சொந்தமா பிசினஸ் பண்றாரு, கேட்டா கொடுப்பாங்க, கேட்டுப்பாரு. சரஸ்வதி சரி கேட்கிறேன் என்று சுதா வீட்டிற்கு கிளம்பினாள். அக்கா, ஒரு 6000 பணம் கடனா கொடுங்க, 10 நாள்ல கொடுத்துடுறேன், வீட்டு வாடகை கொடுக்கணும், எங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும், ப்ளீஸ்கா என்று சரஸ்வதி கேட்க, நீ கேட்கலனாலும் நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பேன், இந்தா என்று சரஸ்வதி கேட்ட பணத்தை கொடுத்தாள். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சரஸ்வதி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும், நீ ஏன் வேலைக்கு போக கூடாது? குடும்ப சுமை கொஞ்சம் குறையும் இல்ல, எனக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைதான், வீட்டு வேலையே சரியா இருக்கு, என்ன பண்றது? அதுக்கு ஏத்த மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணும். நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்ப போறீங்களாக்கா? இல்லடி, வீட்டுக்காரர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதான் வேலையை விட்டு நின்னுட்டேன். அக்கா, நீங்க அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா என்று சரஸ்வதி கேட்க, அது உனக்கு சரியா வருமானு தெரியலையேடி. அக்கா, அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், சேர்த்து விடுங்க. இவளுக்கு அந்த வேலை செட் ஆகுமா என்று யோசித்தாள் சுதா. என்னக்கா யோசிக்கிறீங்க? சரிடி, உன் வீட்டிற்காரர் கிட்ட பேசு, அவருக்கு ஓகேனா நாளைக்கு நான் வேலை பார்த்த இடத்திற்கு கூட்டு போகிறேன். தேங்க்ஸ்கா, நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினாள். சுதாவிடம் இருந்து வாங்கி வந்த
பணத்தை கண்ணனிடம் கொடுத்தாள். என்னங்க, நான் வேலைக்கு போகட்டுமா? சுதா அக்கா வேலைக்கு போன இடத்துல நின்னுட்டாங்களாம். அவங்க என்ன சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என் வீட்டுக்காரர் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப உடனே அக்காவை கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரேன் என்றாள். நேத்து பாதியிலேயே நின்னு போனது, ஆரம்பிக்கலாம் என்று பார்த்தேன். சும்மா இருங்க, வேலை கிடைச்சதும் மொத்தமா கொண்டாடிக்கலாம் என்று சரஸ்வதி சொல்லிவிட்டு புடவை மற்றும் ரவிக்கையை மாற்றிக்கொண்டு தலையில் மல்லிகை பூ வைத்து அவளை அழகுபடுத்திக் கொண்டு கிளம்பினாள். சுதா வீட்டிற்கு சென்று வாங்கக்கா போலாம் என்று அழைத்தாள். இப்பவே வா, வேலை கிடைச்சிட்டுனா நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னக்கா? இங்கிருந்து 15 கிலோமீட்டர் போக வேண்டும். உனக்கு ஓகேவா? பரவாயில்லக்கா, நான் அதை பார்த்துப்பேன் என்று சரஸ்வதி கூறினாள். சரி, நாளைக்கு போகலாம் என்று அவள் கூற, ப்ளீஸ்கா வாங்கப்பவே போகலாம் என்று பிடிவாதமாக பேருந்தில் அழைத்து சென்றாள். சுதாவின் முகம் யோசனையாகவே இருந்தது. என்னக்கா யோசனையிலேயே இருக்கீங்க? இந்த வேலை உனக்கு செட் ஆகுமான்னு யோசிக்கிறேன்டி. ஏன்கா, கஷ்டமா இருக்குமா? அது இல்ல, வேலை அதிகமாகவே இருக்காது. அப்புறம் என்ன, முதல்ல அங்க நடக்கிறத பத்தி நான் உன்கிட்ட சொல்லணும். இப்பவே சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. அங்க போயிட்டு ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு நீ கேட்க கூடாது. சரிக்கா, சொல்லுங்க. உன்னோட வேலை 80 வயதுடைய அம்மா இருப்பாங்க. அவங்கள பாத்துக்கணும். அந்த அம்மா பெயர் பங்கஜம். பெரிய வேலையெல்லாம் இருக்காது. அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாது. அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய ஆட்கள் இருப்பாங்க. நீ அவங்களோட ரூமை மட்டும் சுத்தம் செய்தா போதும். இதுதான் வேலை. காலையில போனா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு வரணும். அவ்வளவுதானா? அப்புறம் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வயது 85 இருக்கும். ஆளை பார்த்தா அப்படியே தெரியாது. அவர் பெயர் முத்தையன். அவரை பார்த்துக்க தேவையில்லை. நீ கிழவனுடைய பொண்டாட்டியை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். அவர்களுக்கு 2 பசங்க. 2 பேரும் வெளிநாட்டில் பிசினஸ் பண்றாங்க. வருமானம் கோடிக்கணக்கு. ஆனால் கிழவன் பொம்பளை விஷயத்துல ஒரு மாதிரியான ஆளு. நீ பயப்படாத. வலுக்கட்டாயமா எதுவும் பண்ண மாட்டாரு. பணத்தை கொடுத்து அவருக்கு தேவையானதை செஞ்சுப்பாரு. அங்க 1 வருஷம் வேலை பார்த்தேன். அவர் கூட நெருக்கமா இருந்த பொண்ணுங்க எண்ணி சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு சின்ன பொண்ணிலிருந்து வயதான பொம்பளை வரைக்கும் கிழவனுக்கு பிடிச்சு போனா பணத்தை கொடுத்து அவர் நினைத்ததை சாதிச்சுப்பாரு. சரஸ்வதி, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். பண கஷ்டத்தை தீர்க்க எனக்கு வேற வழி தெரியல. நான் வேலைக்கு சேர்ந்த போது என்னோட சம்பளம் 10,000 ரூபாய். ஆனா தினமும் கிழவன் 1000, 2000 என்று பணம் கொடுப்பான். அவன் நல்ல மனசோடு கொடுக்கிறான் என்று நான் நினைத்தேன். ஆனா நான் ஒரு நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்து என் மேல கைய வச்சான். முதல்ல நான் அவன் கிட்ட இருந்து விலகி போனேன். அப்பவும் என்கிட்ட அதிகமான தொகையை கையில் வைத்து அழுத்தினான். என்னால மறுக்க முடியல. அன்னைக்கு என்ன பதம் பார்த்துட்டான். என்னுடைய அழகை 85 வயது கிழவனுக்கு தாரை வார்த்தேன். அப்புறம் எப்போதெல்லாம் தோணுதோ அப்ப எல்லாம் என்னிடம் வந்து விடுவார். அவர் என்னை அழைக்கும் போது ஒரு தொகையை என்னிடம் கொடுத்து விடுவார். அதை சேர்த்து வைத்துதான் என் புருஷனுக்கு பிசினஸ் பண்றதுக்கு உதவியா இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு பிசினஸ்ல வருமானமும் வர ஆரம்பிச்சது. வேலைக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். நான் போய் கிழவன் கிட்ட வேலையை விட்டுறேன்னு சொல்ல, இத்தனை நாள் எனக்கு ஒத்துழைத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சுதா என்று சொல்லி 1 மாத சம்பளத்தை என்கிட்ட கொடுத்தார். உனக்கு எப்பயாவது என்னோட உதவி தேவைப்பட்டால் என்கிட்ட வா என்றார். அப்போதிலிருந்து இப்போது வரை கிழவன் என்னை எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. காரணம், என்ன மாதிரி பல பெண்கள் கிழவனுக்கு தொடர்பில் இருக்கிறார்கள். அங்க வரக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பண கஷ்டத்தோடு வராங்க. அதை அவனுக்கு சாதகமாக்கி பணத்தை கொடுத்து அவன் கிட்ட வர வச்சுக்கிறான். கிழவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரஸ்வதி, உனக்கு பணத்தை வைத்து தூண்டில் போடுவார். அந்த நேரத்துல தெளிவா இருக்கணும் என்று சுதா கூறினாள். இப்படி ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அனைத்தையும் யோசித்தபடி கிழவன் வீட்டிற்கு சென்றனர். அவன் தங்கியிருக்கும் வீடு பெரிய தென்னந்தோப்பு. வெளிகேட்டில் இருந்து வீட்டிற்கு தொலை தூரம் செல்ல வேண்டும். இருவரும் நடந்து உள்ளே சென்றனர். அவன் வெளியில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். இருவரையும் அவன் பார்த்ததும், வாசுதா எப்படி இருக்க? இது யாரு? புதுசா இருக்கு. இவ என்னோட பக்கத்து வீடு. வேலை விஷயமா பார்க்க வந்தேன் என்றாள் சுதா. இவங்களுக்கு தான் வேலையா? ஆமாம் என்றாள். நீ பார்த்துக்கிட்டே இருந்த வேலை தான் இப்போ காலியா இருக்கு. உன் பெயர் என்னம்மா? சரஸ்வதி. என் மனைவி முடியாம இருக்கா. அவளுக்கு நேரத்திற்கு மருந்து, மாத்திரை, சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும். உனக்கு ஓகேவா? இருந்தா தாராளமா சேர்ந்து கொள். மாத சம்பளம் 10,000 ரூபாய். உன் முடிவை சொல்லு சரஸ்வதி. எதுவும் தயங்காமல் சரி என்றாள். உன் வயது என்னம்மா என்று கிழவன் கேட்க, 30 என்றாள். அருமையான வயதுதான் என்று கிழவன் கண்கள் அவள் மேனியை மேய தொடங்கியது. அவள் கூச்சப்பட்டு உடைகளை சரி செய்து கொண்டாள். சரிமா சுதா, சரஸ்வதியை கூட்டிக்கிட்டு போய் நீ பார்த்த வேலையெல்லாம் சொல்லு என்று கூற, சுதாவும் சரஸ்வதியை உள்ளே அழைத்து சென்றாள். இவங்க தான் கிழவனோட மனைவி. இவங்களைத்தான் நீ பார்த்துக்கணும். சரி என்று கூறிவிட்டு கிழவனை பார்க்க சென்றனர். என்னம்மா சரஸ்வதி, எல்லாம் ஓகேவா? நாளையிலிருந்து வேலைக்கு வந்துருமா என்றான் கிழவன். சரஸ்வதியும் சரி என்றாள். இந்தா சரஸ்வதி சம்பள பணம் என்று கிழவன் கொடுத்தான். எல்லோரும் 1 மாசம் முழுசா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. நான் ஒரு வித்தியாசமான ஆளு. இந்தா வச்சுக்கோ. சரஸ்வதி தயக்கத்துடன் வாங்கி கொண்டாள். சரஸ்வதியின் மனதில் சந்தோஷம் பொங்கியது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருவரும் கிளம்பினார்கள். உனக்கு ஓகேவா சரஸ்வதி என்றாள் சுதா. சமாளிச்சுப்பேங்கா. என்ன
என்னவோ பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. வெளியில தெரிஞ்சா அசிங்கமாயிடும். அப்புறம் எனக்கு நடந்ததையெல்லாம் ஒன்னும் விடாம உன்கிட்ட சொல்லிட்டேன். அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ. உன் கணவர்கிட்ட கூட சொல்லிடாத என்றாள் சுதா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்கா. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இதை மறக்கவே மாட்டேன். இருவரும் வீட்டிற்கு சென்றதும் சரஸ்வதி கண்ணனிடம் வேலை கிடைத்து விட்டதாக கூறினாள். அதோடு முன்பணம் 10,000 கொடுத்ததாகவும் கூறினாள். கண்ணன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். நாளையிலிருந்து வேலைக்கு போகணும். ஒரே ஒரு பிரச்சனை, வீட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் போக வேண்டும். அதோடு பிள்ளையை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமா இருக்கும். போக போக பழகிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது என்று பேசிக்கொண்டே கண்ணன் அவள் ரவிக்கையில் கை வைத்தான். அவன் எதற்காக கை வைக்கிறான் என்று சரஸ்வதி புரிந்து கொண்டாள். இப்போ வேண்டாங்க, காலையில எந்திரிக்க முடியாது, டயர்டா இருக்கும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சரஸ்வதி சொல்ல சரி என்று சொல்லி விலகினான். ஆனால் வேறு ஒரு காரணத்திற்காக வேண்டாம் என்றாள். மறுநாள் பேருந்தில் ஏறி வேலைக்கு சரஸ்வதி கிளம்பினாள். வீட்டில் யாரும் இல்லை. கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றாள். மாடியில் தான் பங்கஜம் அம்மா இருக்கிறாள். சரஸ்வதி மாடி ஏறினாள். அப்போது படிக்கட்டு ஓரமாக இருந்த அறையிலிருந்து ஆசையை தூண்டும் அளவிற்கு சத்தம் வந்து கொண்டிருந்தது. அதை சிறிது கணம் சரஸ்வதி நின்று கொண்டு அந்த சத்தத்தை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அப்போது கதவை திறந்து கொண்டு ஒரு பெண் வெளியே வந்தாள். அவள் உடை தலைமுடி எல்லாம் அலங்கோலமாக இருந்தது. அவள் பெரும் அசதியில் முந்தானையை எடுத்து துடைத்தபடி வெளியே வந்தாள். சில நிமிடத்தில் கிழவனும் சட்டை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். அவன் பூஜையை முடித்துவிட்டு வருகிறான் என்று சரஸ்வதி புரிந்து கொண்டாள். சற்று நிமிர்ந்து சரஸ்வதியை பார்த்தான். அவன் கண்களில் மீண்டும் பூஜையை ஆரம்பிக்கலாமா என்று கேட்பது போல் அவளுக்கு தெரிந்தது. அப்படியே அருகில் வந்து, இதெல்லாம் இங்கே சகஜம், இன்னைக்கு தானே வேலைக்கு வந்திருக்க, போக போக உனக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு உன்னோட ரவிக்கை ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லி கிழவனுடைய கண்கள் அவளை சீண்டியது. 85 வயது கிழவன் இப்படி ஆட்டம் போடுகிறானே என்று மனதில் நினைத்து கொண்டு மாடியில் ஏறினாள். அங்கே பங்கஜம் படுத்துக் கொண்டிருந்தாள். பங்கஜம் அம்மாவிற்கு தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு அமர்ந்தாள். மாலை வேலை, கிளம்பலாம் என்று பங்கஜம்மிடம் சொல்லிவிட்டு சரஸ்வதி கிளம்பினாள். கிழவன் வாசலில் ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தான். இதே வேலையாகத்தான் இருப்பான் போல என்று நினைத்து கொண்டாள். ஆனால் கிழவன் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்தாள் சரஸ்வதி. ஆனால் கிழவன் சரஸ்வதியின் பக்கம் திரும்பவில்லை. இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள் பங்கஜம் மொட்டை மாடியை சுத்தம் செய்ய சொல்லி சரஸ்வதியிடம் சொல்ல அவளும் மாடியில் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது சரஸ்வதி என்று சத்தம் வந்தது. அது அந்த கிழவனின் சத்தம் தான் என்று புரிந்து கொண்டாள். மாடியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா தான் இங்க கிளீன் பண்ண சொன்னாங்க என்று கூறினாள். அப்போது கிழவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து சரஸ்வதியிடம் நீட்டினார். ஆகா, வலைய வீசுறானே, இதுக்கு தாண்டா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உடனே வாங்கினால் நம்மை தவறாக புரிந்து கொள்வான் என்று யோசித்தபடி பதட்டத்தில் கைகளை பிசைந்தவாறு நின்று கொண்டிருந்தாள். வாங்கிக்கோ சரஸ்வதி என்று அவளுடைய கைகளை பிடித்து பணத்தை வைத்து அழுத்தினான். அப்படியே அவன் கைகளை பிடிக்க, சார் வேண்டாம் என்று நகர்ந்தாள். பயப்படாத, உன்னோட அழகுல நான் அடிமை ஆயிட்டேன், வா சரஸ்வதி என்றான். வீட்டுக்கு போக மணியாச்சு, நாளைக்கு வரேன் என்றாள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நீ வரமாட்ட, எனக்கும் உன்னை போல ஆசை இருக்குடா கிழவா என்றாள் சரஸ்வதி. அதோட என்னுடைய தேவையும் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உரிமையாக கேட்டாள். இது கிழவனுக்கு புதிதாக இருந்தது. இது போன்று யாரும் பேசியதில்லை, கேட்டதும் இல்லை. எல்லோரும் கொடுக்கிற பணத்தை வாங்கி செல்வார்கள். ஆனால் இவள் புதிதாக இருக்கிறாள் என்று கிழவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்படியா, நாளைக்கு என்னுடன் விளையாடி சந்தோஷப்படுத்து, உனக்கு தேவையானதை செய்து தருகிறேன் என்று அனுப்பி வைத்தான். சரஸ்வதி எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் கிழவன் வீட்டிலிருந்து கிளம்பினாள். சரஸ்வதிக்காக காத்து கொண்டிருந்த கண்ணன் நாளைக்கு லீவு தான், சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இரவிற்கு தேவையான மல்லிகை பூ, புது புடவை அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்தான். சரஸ்வதி வீட்டிற்கு வந்ததும் அவன் கட்டி அணைத்துக் கொண்டான். ஆனால் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் கைகளை விலக்கி நகர்ந்தாள். இன்னைக்கு வேணாங்க, நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, அங்க வேலைக்கு போகணும், அதிகமா கொஞ்சம் பணம் தரணும்னு சொன்னாங்க, மறுக்க முடியல, எனக்கு வேற காலையிலிருந்து வேலை பார்த்தது டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்று சரஸ்வதி கூற, சரி சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுவா என்று கண்ணன் கூறினான். இல்லங்க, எனக்கு பசி இல்லை என்று கூறிவிட்டு படுத்துக்கொண்டாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து தலை குளித்து விட்டு கிளம்பினாள். கண்ணனும் அவள் மகனும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். கண்ணனை மட்டும் எழுப்பி, நான் கிளம்புறேங்க, அவனை பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு கிளம்பினாள். போகும் வழியில் 3 முழம் மல்லிகை பூவை வாங்கி கொண்டு ஒரு கடையில் புதிதாக கைகள் இல்லாத ரவிக்கையை வாங்கி கொண்டு கிழவன் வீட்டிற்கு கிளம்பினாள். அங்கே போனதும் கிழவன் வீட்டிற்கு பின்புறம் ஒரு குடிசை இருக்கிறது, அங்கே சென்றாள். அங்கே அவள் புதிதாக வாங்கிய கைகள் இல்லாத ரவிக்கையை அணிந்து கொண்டு மல்லிகை பூவை வைத்துக் கொண்டாள். பிறகு கிழவனை போனில் அழைத்து அவள் இருக்கும் இடத்திற்கு வர சொன்னாள். கிழவனும் அதிக எதிர்பார்ப்புடன் வந்தான். வெளியே கதவு சாத்தப்பட்டிருந்தது. கிழவன் கதவை தட்ட அவளுடைய ஒரு கை கதவின் உச்சியில் தூக்கி பிடித்திருந்ததால் அவள் அழகு கிழவனை மயக்கியது. அவள் வைத்திருக்கும் மல்லிகை பூவின் மனம் கிழவனை சொக்க செய்தது. கிழவன் உள்ளே வந்து அவளை தொடுகின்ற மாதிரி நின்று கொண்டான். என் கணவனுக்கு விளையாட்டு மைதானத்தில் விளையாட ஆசை இருந்தாலும் அதிக நேரம் விளையாட்டு மைதானத்தில் விளையாட மாட்டான். விளையாட்டை தொடங்கியவுடன் டயர்டாகி
மைதானத்தை விட்டு வெளியே வந்து விடுவான். அதனாலேயே நான் வெளியில் தேட ஆரம்பித்தேன். எனக்கு வயது 30 என்றாலும் கிழவன் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய கற்பனை வாழ்க்கையில் மிதக்கும் போது கிழவன் தான் என்னுடைய ராஜா. ஒரு நாளாவது கிழவனுடன் விளையாட வேண்டும் என்று பல நாள் கனா கண்டிருக்கிறேன். சுதா வேலைக்கு சேர்த்துவிட வரும்போது உன்னை பற்றி கூறினாள். இப்படிப்பட்ட கிழவன் தான் எனக்கு வேண்டும் என்று என் மனதில் நினைத்து கொண்டேன். அப்போது அந்த நாளுக்காக எதிர்பார்த்து தவித்தேன். நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் இவன் வந்து என்னை அள்ளி கொண்டு போக மாட்டானா என்று ஏங்கி தவித்தேன். வாய்விட்டு உன்னிடம் சொல்லி அழைக்கலாம் என்று நினைத்த போதுதான் நேற்று என் கையில் பணத்தை கொடுத்தாய். இதுக்காக தாண்டா இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். உன்னை போன்ற பெண்ணை என் வாழ்நாளில் பார்த்ததில்லடி என்று பேச நேரத்தை வீணாக்காதடா கிழவா என்று கூறி உள்ளே இழுத்து கதவை தாளிட்டாள். இருவரும் சந்தோஷம் என்னும் கடலில் மூழ்கினார்கள். கிழவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டாள். சரஸ்வதி, இது போன்று ஒரு நாளும் நான் இருந்ததில்லடி என்று கிழவன் கூறினான். எனக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகுதுடா. நானும் இன்றைய பொழுது போல் ஒரு நாளும் இருந்ததில்லை என்று கூறிவிட்டு, நேற்று நான் உன்னிடம் ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இருக்குடி, என்ன வேணும் கேள் என்றான் கிழவன். உனக்கு சொந்தமான ஒரு அபார்ட்மெண்ட் கத்தூரில் இருக்கிறது, அதை எனக்கு எழுதி கொடு என்றாள். கிழவன் யோசித்தான். நான் உன்னுடன் வாழ வேண்டும். என் கணவனும் எனக்கு ஒரு பையனும் இருக்கிறார்கள். அவர்களையும் நான் விடக்கூடாது, உன்னையும் நான் விடக்கூடாது. அதற்கு தான் கேட்கிறேன். அங்கே 10 குடியிருப்புகள் இருக்கிறார்கள். கீழ் வீட்டில் நான் தனிமையில் தங்கிக் கொள்கிறேன். தினம்தோறும் என்னிடம் நீ வந்துடு. நான் வேலைக்கு போவது போல் காலையில் கிளம்பி அங்கு வந்துடுறேன். மீண்டும் சாயங்காலம் கிளம்பி விடுகிறேன். வீட்டு வாடகையிலிருந்து வரும் வருமானம், அப்புறம் எனக்காக நீ கொடுக்கும் ஒரு தொகை, அதை வைத்து என் குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னையும் உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறேன் என்றாள் சரஸ்வதி. கிழவன் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான். என்னடா யோசிக்கிற? நான் உனக்கு வேண்டாமா என்று சரஸ்வதி கேட்க, எனக்கு பெண்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் உன்னை போல் யாரையும் பார்த்ததில்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அனைத்தையும் நான் செய்து தருகிறேன் என்று மீண்டும் கச்சேரியை ஆரம்பித்தார்கள். சில மாதங்களிலேயே சரஸ்வதி கேட்டது கிடைத்தது. தினம்தோறும் காலையில் வேலைக்கு செல்வது போல் அந்த அபார்ட்மெண்டிற்கு வந்து விடுவாள். கிழவனும் அங்கே வந்து விடுவான். சரஸ்வதிக்கு 2 வாழ்க்கை. ஒன்று கிழவனுடனும், மற்றொன்று அவள் கணவனுடனும் நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.